கடலூரில் கொட்டிய கனமழையால் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்தது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. நேற்று இரவு கடலூர், நெல்லிக்குப்பம், ரெட்டிச்சாவடி, பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் கடலூரில் உள்ள பல பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. கடலூர், கங்கனாங்குப்பம் பஞ்சாயத்து உட்பட பாபா நகர், MR நகர் உள்ளிட்ட பல பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகினர். பல வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொருட்கள் அனைத்தும் சேதமானதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அது பொன்னையாத்து ஓரன்றதால தண்ணி டக்குன்னு வடிவே மாட்டேங்குது. வீடுங்க லைனாக வந்துடவும் தண்ணி ஓடவே வழி இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி இதுவும் பள்ளமாக இருக்குது. இந்த பக்கம் ரோடு ஒரு தடவை போட்டாங்களே அவ்வளோட அதுக்கப்புறம் ரோடே போடலை. அது கொஞ்சம் மேடு தூக்கி ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஈஸியாக வழியறதுக்கு நல்லாயிருக்கும். 8 வருஷமா மழை பெஞ்சா இதே மாதிரி தான் ப்ராப்ளமான இருக்கு. உங்க பிசினஸுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க. அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பின்னாடி இருக்க வாய்க்கால நம்மளுக்கு டைரெக்டாக இங்கே தண்ணி வரனால இங்கேருந்து அவுட்புட் போகிறதுக்கு வசதி இல்லை. அதனால் எப்பயுமே இங்கே தண்ணி நின்றுட்டே தான் இருக்கும். எந்த கவர்மெண்ட் எந்த இதுவும் பண்ணலை இது வரைக்கும். போடிநாயக்கனூர் அருகே அம்மாப்பட்டி பகுதியில் உள்ள மீனாட்சியம்மன் கண்மாயில் கழிவுநீர் கலப்பதால் மீன்கள் செத்து மிதக்கின்றன. சுற்றுவட்டார பகுதி கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் 200 ஏக்கர் பரப்பளவுள்ள மீனாட்சியம்மன் கண்மாயை சுத்தம் செய்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் சாலையில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகினர். திருத்துறைப்பூண்டியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதி அடைந்திருக்கின்றனர். திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வேலூர், ஆலத்தம்பாடி, மணலி, கச்சனம், பாமணி, கொக்கலாடி, மடப்புரம், ஆட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. இதன் காரணமாக திருத்துறைப்பூண்டி நகர பகுதியில் பழைய பேருந்து நிலையம், நாகை சாலை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகளும் கடும் சிரமங்களுக்கு ஆளாகினர். காரைக்காலில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக திருநள்ளாறு, சேத்தூர், விழுதியூர், நெடுங்காடு, திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மேலும் இடைவிடாமல் பெய்த மழையால் தள்ளுவண்டி வியாபாரிகள், நடைபாதை வியாபாரிகள் மற்றும் சாலையோரம் கடைகளில் வியாபாரம் முற்றிலும் முடங்கியுள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது.